ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் நம்ம வீட்டில் லஞ்சு தான். எப்பொழுதும் போல் அஸ்யூஷுவல் ரைஸ் தான் அடுப்பில் வச்சுருக்கேன். எல்லாருமே ஃபஸ்ட்டு குழம்பு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் சுட சுட நம்ம சாதம் ரெடி பண்ணால் நல்லா சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு செய்வாங்க. நான் அப்படி செய்ய மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ தெரியல, எனக்கு பழக்கம் என்னன்னாக்கா எப்பொழுதுமே ரைஸ் அடுப்பில் கொண்டு போய் வச்சுருவேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சைட் பை சைடாக அடுத்த அடுப்பில் நான் குழம்பு ரெடி பண்ணுவேன். இப்போ பாருங்கள், காலை டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேமியா பாயாசம் தான் நான் செஞ்சேன். சேமியா பாயாசம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். நமக்கு பாயாசத்தில் சேமியா பாயாசமும் இஷ்டம். அதை விட ஜவ்வரிசி பாயாசம்னா இன்னும் கொஞ்சம் இஷ்டம். பசங்கள்லாம் எனக்கு சேமியா பாயாசம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா, அதனால் நீ காலை டிஃபன் சேமியா பாயாசம். அதோடு நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிட்டோங்கிறதுக்காக லஞ்சும் ரெடி பண்ணிடணும், இல்லைனா பசங்களுக்கு பயங்கர கோவம் வரும். அதனால் கீரை சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. கீரை சாம்பார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப இஷ்டம். கீரை சாம்பார் தினைக்கும் இருந்தாலும் சலிக்காமல் சாப்பிடுவேன். வாழைக்காய் வறுவல், அதுக்கு சைட் டிஷ்ஷு. கீரை சாம்பாரோட ரைஸு சுட சுட இருக்குது. கீரை சாம்பாரோட நம்ம எதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலான்னாக்கா உருளைக்கிழங்கு, வாழைக்காய் வறுவல், கருணக்கிழங்கு வறுவல், இப்படி வறுவல் ஐட்டமாக நம்ம வச்சு சாப்பிட்டோம் வச்சுங்களேன், சூப்பராக இருக்கும். இதோட கருவாடு தொக்கு செஞ்சு சாப்பிட்டோம் வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக யாருக்கெல்லாம் இந்த சைட் டிஷ் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பிளேட்டில் ரைஸ் எடுத்தாச்சு, சுட சுட வாழைக்காய் வறுவலையும் எடுத்து வச்சாச்சு. ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்போவாக இருக்கும். யாருக்கெல்லாம் என்ன ஊறுகாய் ரொம்ப பிடிக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெய் இல்லாமல் சாம்பார், கீரை சாம்பார் சாப்பிட முடியுமா? வாய்ப்பே இல்லை. அந்த நெய் போட்டோன்னு வச்சுங்களேன், அதோட டேஸ்ட்டு வேறு லெவல் இல்லை. பாருங்கள், நெய் விட்டு கீரை சாம்பார் போட்டு நான் ரெடியாக இருக்கேன் சாப்பிட்றதுக்கு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் மெனுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். சமையல் வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லி எனக்கு மெசேஜ்லாம் வருது. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு சூழ்நிலை சரியில்லை.